இப்போ ஹோம் ஸ்க்ரீனில் பர்ச்சேஸ் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்க்கு போய்க்கிறேன். இது பொதுவாக இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் தான் காமிக்கும். பட் பர்ச்சேஸ்க்கு பெஸ்ட்டான ஸ்க்ரீன் வந்து கான்ஃபிகில் போயிட்டு நம்ம ஷோ ஸ்கீம்ஸ் ஆல்வேஸ் இந்த ஆப்ஷனையும் ஸோ சிடி அண்டு ஜிஎஸ்டி ஆல்வேஸ் இந்த ரெண்டு ஆப்ஷனையும் டிக்கு போட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்படி பார்க்குறப்போ ஸ்க்ரீனோட டைப் இந்த மாதிரி வந்துடும். சைடில் ஸ்கீம்ஸோட டீட்டெயில்ஸும் இங்கே வந்து ஐட்டம் டீட்டெயில்ஸு, டெலிவரி ஆப்ஷன்ஸு, வவுச்சரு, ஜிஎஸ்டி, சேல்ஸ் ரேட் ஆப்ஷன்ஸ் இந்த இதெல்லாம் வந்துடும். நம்ம சேல்ஸ் ரேட்டை இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணுறதுனாலும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்துடும். இது இல்லாமல் இந்த பக்கம் ஜிஎஸ்டி அமௌண்ட்டு, டோட்டல் ஸ்கீமு, இன்வாய்ஸோட டோட்டல் டீட்டெயில்ஸ், ரவுண்ட் ஆஃப், ஆடுலஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இங்கே காமிச்சு. அடுத்து இப்போ என்ட்ரி பண்ணுறப்ப இங்கே நம்பர் கொடுத்து நம்ம ஆரம்பிக்கணும். என்ட்ரி பண்ண டைம் ஆகுங்கிறதுனால ஏற்கனவே என்ட்ரி பண்ண பில்லை வந்து நான் இப்போ இதில் லோட் பண்ணுறேன். ஷார்ட்கட் வந்து F3. கீபோர்டில் நீங்கள் F3 ப்ரெஸ் பண்ணாலும் சரி, இந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் ஃபைண்ட் பில்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்துடும். இதில் நம்ம கீவேர்டு கொடுத்து ஃபைண்ட் பண்ணி எடுக்கலாம். கீவேர்டு கொடுக்குறப்பே ஃபஸ்ட்டு பில்லு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிரும். டபுள் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை செலக்ட் பண்ண ஐட்டத்தை என்டர் ப்ரெஸ் பண்ணாலும் நமக்கு அந்த பில்லு லோட் ஆகிடும். பொதுவாக ஆட்டோமேட்டிக்காக ஐட்டமில் வந்து இந்த இடத்துல கர்சர் நிற்கும். புது பில் என்ட்ரி பண்ணுறப்போ நம்ம இன்வாய்ஸ் நம்பர் இந்த இடத்துல கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சப்ளையரை செலக்ட் பண்ணிக்கணும். ஸ்டாஃப் சேஞ்ச் பண்ணுறதுனா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி விட்டுட்டு மோட் கேஷா கிரெடிட்டாங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு என்டர். முக்கியமாக பர்ச்சேஸ் என்ட்ரியில் இந்த பேசிக் ப்ரைஸுங்கிறது டிக்கு போட்டிருக்காங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதிகபட்சமாக வர்ற எல்லா பில்ஸுமே பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரைஸில் தான் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் ஒரு பில்லு வந்து பேசிக் ரேட் கொடுக்காம நெட் ரேட்டு கொடுத்துருக்காங்கன்னா இந்த டிக்கை எடுத்து விட்டுட்டு நம்ம ப்ரைஸை வந்து டைரெக்டாக இங்கேயே என்ட்ரி பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இருக்குது. இங்கே இருக்கிறது வந்து ஜிஎஸ்டிக்கு முன்னாடி உள்ள ரேட்டு, இது ஜிஎஸ்டிக்கு அப்புறமா வர ரேட்டு. இப்போ இந்த காலத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வர்றப்பயே நம்ம இங்கே கொடுத்துருக்கிற பீஸ் யூனிட்னா பீஸுக்குரிய ரேட் வந்துடும், பாக்ஸ்னா பாக்ஸுக்குரிய ரேட் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் இருந்து பார்ப்போம். இப்போ இங்கே ஐட்டம் வந்து நம்ம முதல்ல பிக் பண்ணிடுறோம். பிக் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறப்ப குவான்டிட்டிங்கிற ஆப்ஷன்ஸுக்கு வந்துடும். இப்போ குவான்டிட்டிலேருந்து என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே யூனிட்டுக்கு வரும். பொதுவாக பீசஸில் இருக்கும். சேல்ஸ் யூனிட் ஆப்ஷன்ஸில் தான் நமக்கு இங்கே வந்து காமிக்கும். இந்த பீசஸ்க்கு வந்து மைனஸ் இது டிஃபால்ட்டாகவே இருக்கும். மாற்றுறதுனா நம்ம மைனஸை யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். பாக்ஸுக்கு மாற்றணும் அப்படின்னா ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணணும். ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக பாக்ஸ் மாறிடும், அதுக்குரிய ரேட்டு லோட் ஆகிடும், டோட்டலும் லோட் ஆகிடும். இப்போ இங்கே பாக்ஸ் யூனிட்லேருந்து என்டர் ப்ரெஸ் பண்ணுறப்போ டைரெக்டாக பேசிக் ப்ரைஸ்க்கு வரும். நம்ம அவங்க கொடுத்துருக்கிற ரேட்டை வந்து இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாக்ஸ் ரேட்டை நம்ம டைரெக்டாக இதில் என்ட்ரி பண்ணிக்கலாம். அவங்க கொடுத்துருக்கிற யூனிட்டை இங்கே பீஸுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பீஸ் ரேட்டே நமக்கு வந்துடும். அந்த மாதிரி ஆப்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நான் இங்கே வந்து பாக்ஸாக மாற்றுறேன். என்டர். பாக்ஸ் ரேட்டு 339. என்டர். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைன் வந்துடும். அடுத்த லைன் வந்து என்டர் குவான்டிட்டி யூனிட்டை வந்து பாக்ஸாக மாற்றுறோம். பீஸ் ரேட் வந்து 16 ரூபா 95 பைசா. சப்போஸ் நமக்கு பாக்ஸ் ரேட் பார்க்கணும்னா இங்கேயும் பார்த்துக்கலாம். 339ங்கிறது வித்தவுட் ஜிஎஸ்டி, 400 ரூபா 2 பைசாங்கிறது வந்து வித் ஜிஎஸ்டி. ஸோ இந்த மாதிரி எல்லா ஐட்டத்தையும் நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா பில்லு ஆட்டோமேட்டிக்காக டேலி ஆயிரும். ஆட் லெஸ்ஸில் ஏதாவது அவங்க டிஃப்ரென்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம அதை இங்கே ஆட்லெஸ் மூலமாக ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சில பேர் வந்து கம்மியாக போட்டிருக்காங்கன்னா -0.52 இந்த ஆப்ஷன் கொடுத்தா 24 ரூபாய்க்கு வந்து ரவுண்ட் ஆஃப் ஆயிரும். 0.48 மட்டும் போட்டோம் அப்படின்னா ப்ளஸ் ஆகிட்டு 10,025 ரூபா வந்துடும் நமக்கு. நம்ம இந்த பில்லை ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது இந்த 4வது டேப் ஜிஎஸ்டிங்கிற டேப்பில் போகிறப்போ இப்போ அந்த பர்ச்சேஸ் பில்லுலேயே நமக்கு கீழே வந்து ஜிஎஸ்டியோட அப்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்க. இதுவும் சரியாக இருக்காங்கிறத நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். ஹெச்எஸ்என் எவ்வளோ டேக்ஸபிள் வேல்யூ, ஜிஎஸ்டி வந்து என்ன ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி வருதுன்னா 18% மொத்தமாக எடுத்துக்கிறோம். இதே லோக்கல் அப்படிங்கிறப்போ சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி 9+9ங்கிற மாதிரி காமிச்சிடும். ஸோ அதுக்குரிய ஜிஎஸ்டி அமௌண்ட்டு, செஸ் இருந்தால் அதுக்குரிய அமௌண்ட்டு, டோட்டல் என்னங்கிறது இங்கே காமிச்சிடும். ஸோ இதில் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். இதோட டோட்டல் ஆப்ஷனும் இங்கே காமிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிடும். நன்றி, வணக்கம்.